நம்மோட ஒவ்வொருத்தோட ஆவணமும் சிவபெருமான்ட்ட இருக்கான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை மட்டும் சாமி வந்து ஓலை காமிச்சு ஆட்படுத்தினானே, நமக்கெல்லாம் ஓலை இல்லையா? எல்லாரோடைய தலையெழுத்து ஓலையும் ஈசன் கையில இருக்கு. அந்த ஓலை எடுத்து பார்ப்பான். இத்தனை வருஷம் இந்த நேரத்துல இவங்க எல்லாம் ஆட்கொள்ளணும்னா அவர் எங்க இருந்தாலும் அடியாராக மாற்றி விடுவான். திருநீருக்கும் எங்க குடும்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு சொன்னவங்களும், ருத்ராட்சத்தை எங்க 7 பிறவியில எங்க வம்சமே பார்த்ததில்லைன்னு சொன்னவங்களும், சிவபெருமான் லிங்கத்தை கூட நான் பார்த்தது கிடையாது, திருக்கோயிலுக்கு கூட சென்றதே கிடையாது என்று எண்ணியவர்களும், ஈசனுடைய திருவருள் இருந்தால், முற்பிறவியினுடைய நற்பயன் இருந்தால், சிவபுண்ணியம் இருந்தால், அவர்கள் எந்த நாட்டில் பிறந்தாலும், எந்த மதத்தில் பிறந்தாலும், எந்த குலத்தில் பிறந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு கீழே இருந்தாலும், அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அப்படி கொக்கி போட்டு பக்கத்துல வான்னு இழுத்து வருவோம். இத சொல்ற எங்க பிறந்தாலும் சரி, இந்த நேரத்துல திருமுறையை கேட்டு ஆகணும். நீ திருமுறை புஸ்தகத்தை கையில ஏந்தி ஆகணும், திருநீரை பூசி ஆகணும், ருத்ராகம் தரிச்சு ஆகணும்னா அதை எங்க போய் ஓடி ஒடிஞ்சாலும் முடியாது. இங்க வந்தேதான் இதை செய்பவன் ஈசனை தவிர வேற யாரும் கிடையாது.